இந்த ராகி புட்டு செய்யறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 2 பிஞ்ச் அளவு கலந்துக்கலாம். இந்த ராகி மாவில் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசறிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி தெளித்து பிசறிக்கணும். மாவு பிடிச்சா புடி வரணும், ஊற்றி விட்டால் அப்படி ஊற்றணும். அடுத்ததாக இட்லி பானையில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அது மேலே ஒரு இட்லி தட்டு துணி போட்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம பிசறி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடிக்கலாம். இந்த அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இட்லி பண்ணி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், புட்டு நல்லா வெந்துருச்சு. இது எடுத்து இப்படி உருட்டணும்னா உருண்டை வந்துச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, இதை ஆர்ட்டுன்னு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தட்டில் போட்டு அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ இது மேலே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இங்கே வெள்ளை சக்கரை இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். வெல்லம் கூட ஊற்றிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட வேண்டியதுதான். இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்துக்கள் நிறைந்ததும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.